அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆராதனையிலே இணையதளத்தின் மூலமாக எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கவும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கவும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பெதஸ்தா அப்போஸ்தல ஐக்கிய ஊழியங்கள் சார்பாக நாங்கள் வருக வருக என்று சொல்லி வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். கடந்த வாரத்திலே நம்மை விடுவிக்கும் தேவன் என்பதை குறித்து நாம் பேசினோம். அதனுடைய தொடர்ச்சி இந்த வாரத்திலே நான் உங்களோடு கூட தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 34ஆம் சங்கீதத்திலே நம்முடைய தேவன் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார், விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். எந்த காரியத்தில் விடுதலை வேணும்னாலும் இல்லை தேவனுடைய பங்குன்னு ஒன்று இருக்குது, நம்முடைய பங்குன்னு ஒன்று இருக்குது பாருங்க. அதாவது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று நாம் பார்க்கிறோம். அது ஆவியானவர் எங்கே இருக்கிறார், விடுதலை உண்டு. ஆதியாகம புத்தகத்தில் பார்க்கும்பொழுது பூமி ஒழுங்கினமும் வெறுமையும் ஆழத்தில் இருள் இருந்தது. அங்கே ஒழுங்கினம் இருந்தது, அங்கே வெறுமை இருந்தது, அங்கே இருள் இருந்தது. ஆனால் ஆவியானவர் அதன் மேல் அசைவாடி கொண்டு தான் இருந்தார். ஒழுங்கினத்தின் மேலும் வெறுமையின் மேலும் இருளின் மேலும் ஆவியானவர் அசைவாடி கொண்டு தான் இருந்தார். அன்றைக்கு பூமியிலிருந்த அந்த ஒழுங்கினம் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு காணப்படக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலே இன்றைக்கு இந்த இருள் இருக்கிறது. தேவனை அறிய முடியாத ஒரு இருள் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முடியாத ஒரு இருள் இன்றைக்கு இருக்கிறது. உள்ளத்திலே காணப்படுற இருள் நிமித்தமாக வாழ்க்கையே ஒரு வெறுமை இன்றைக்கு இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, வாழ்க்கையே ஒரு வெறுமையாக இன்றைக்கு இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அமைதியா இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட 34ஆம் சங்கீதத்திலே கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் இங்கே ஆரம்பிக்கிறார். ஆகவே நாம் இங்கே 34ஆம் சங்கீதத்தில் 4 விதமான விடுதலை குறித்து நாம் இங்கே பேசினோம். அதில் முதலாவது 4வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம் எல்லா விதமான பயத்திலிருந்து விடுதலை. அதாவது கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி என்னை விடுவித்தார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். 2வது 6ஆம் வசனத்தில் எல்லா விதமான இடுக்கண்களிலிருந்து விடுதலை என்பதை குறித்து நாம் பேசினோம். இந்த ஏழை கூப்பிட்டால் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்பதை குறித்து நாம் கடந்த வாரத்திலே அதை குறித்து நாம் தியானித்தோம். ஆக இந்த வாரத்திலே எல்லா விதமான உபத்திரவங்களிலிருந்து விடுதலை. 17ஆம் வசனத்திலே, இது 34ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்திலே, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். அதன் பிறகு 19ஆம் வசனத்திலே எல்லா விதமான துன்பங்களிலிருந்து விடுதலை. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் எல்லாவற்றையும் நின்று அவனை விடுவிப்பார். பாருங்க, நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், தேவன் விடுதலை தரானாக்கா தேவனுடைய பக்கத்தில் இருந்து ஒரு காரியம், ஒரு சில காரியங்கள் அவர் செய்ய வேண்டியது இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய சைட்லேருந்து நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களும் இருக்குது. உதாரணத்துக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே இருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கோ அவர் விடுதலை என்று சொல்லி நாம் பார்த்தோம். கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே இருக்கிறார். பெந்தகோஸ்து நாளில் ஊற்றப்பட்ட ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரை, ரகசிய வருகை வரை இந்த பூமியிலே இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு கூட இருக்கிறார். அந்நிய பாஷையில் அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக அவர் ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். 2வது பார்த்தீங்கன்னாக்கா யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாக விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. குமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உங்களை விடுதலையாக்கினால் உங்களுக்கு மெய்யாக விடுதலை உண்டு, விடுதலை ஆவீர்கள். அப்போ குமாரன் விடுதலை ஆக்கினாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும்
கல்வாரி சிலுவையிலே அவர் ரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கு அவர் விடுதலை ஆக்கியிருக்கிறார். நாம் விடுவிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக, மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம். ஆக ஆவியானவரும் இருக்கிறாரு, குமாரனும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி விடுதலை ஆக்கிட்டாரு. அப்ப ஆவியானவர் இருந்தோம், குமாரன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி விடுதலை ஆக்கி இருந்தோம். இன்றைக்கு ஏன் அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே வியாதியிலிருந்து விடுதலை இல்லை? அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே குழப்பத்திலிருந்தும் கவலையிலிருந்தும் பிரச்சனையிலிருந்தும் விடுதலை இல்லை. அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே சாபத்திலிருந்தும் சாபத்தின் பிடியிலிருந்தும் இன்றைக்கு விடுதலை இல்லை. அநேக மக்கள் தரித்திரத்திலும் ஏழ்மையிலும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதில் விடுதலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆவியானவர் இருப்பது உண்மை. குமாரன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே விடுதலை ஆக்கினது உண்மை. ஆனால் 2 நடந்திருந்தோம். அந்த ஒரு காரியம், அந்த ஒரு விடுதலை இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வந்து சேராமல் இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் என்று பார்ப்போம்னால், யோவான் புஸ்தகம் அதே 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லி பாருங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவன் 2 பக்கம் 2 காரியம் செஞ்சுட்டாரு. ஒன்று குமாரன் விடுதலை ஆக்கிட்டாரு, 2வது ஆவியானவர் இருக்கிறாரு. ஆவியானவர் செய்யற மிகப்பெரிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சத்திய ஆவியானவர், சகல சத்தியங்களுக்குள்ளாக நம்ம வழிநடத்தி செல்லுகிறவர். அவர் என்ன பண்றாருன்னா, அந்த விடுதலை நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்காக சத்தியமே நம்முடைய வாழ்க்கையில் அனுப்புகிறார். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அனுப்புகிறார். ஆகவே சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆக தேவனுடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, குமாரன் நம்ம விடுதலையாக்கினதை ஆவியானவர் வார்த்தை கொண்டு நம்மோடு கூட பேசும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்ளும் போது, கர்த்தருடைய வார்த்தை நம்மை விடுதலையாக கர்த்தருடைய வார்த்தை அறிந்து கொள்ளும். கர்த்தருடைய வார்த்தை அறிந்து கொள்ள ஆரம்பிச்சோம்னாக்க மேலும் ஒரு வாழ்க்கையில் ஒரு மாபெரும் விடுதலை உண்டான எனக்கு அன்பானவர்களே. அதாவது பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையுமே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று தான் நாங்கள் பொதுவாக இருக்கும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறோம் நாம் பார்க்குறோம். நோவா தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனானா என்று நாம் பார்க்கிறோம். இப்படி அநேக தேவ மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பயந்தாங்க. கர்த்தருக்கு பயந்த ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கு அது எப்படி சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, வேதவசன புதிய ஏற்பாட்டில் கர்த்தருக்கு பயப்படுற பயம் அப்படின்ற வார்த்தை காட்டில் அதிகமாக கர்த்தரை அறிகிற அறிவு என்ற வார்த்தை தான் அதிகமாக இருக்குது. பாருங்க, கர்த்தரை அறிந்து கொள்வீர்களானால் உங்களுக்கு விடுதலை உண்டாகும். ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவரை அறிகிற அறிவினாலே உண்டாயிருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. அவர் என்ன செஞ்சு முடிச்சிட்டாருன்றதை ஆவியானவர் நமக்கு கொண்டு வராரு. அந்த வேதத்தை அறிகிற அறிவு, வசனத்தை அறிகிற அறிவு நமக்கு அவர் உண்டாக்குறாரு. நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது அந்த அறிவு நமக்கு உண்டாகி அந்த அறிவு நம்ம விடுதலையாகும். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரை அறிகிற அறிவு என்பதை பற்றி தான் அந்த புதிய ஏற்பாடு அதிகமாக பேசுது. நிருபங்கள்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த தேவனை குறித்த வெளிப்பாட்டின் அறிவு இல்லை என்று சொன்னால் அந்த நிருபங்களை நாம் புரிந்து கொள்ள முடியாது, அதை விசுவாசிக்கவும் முடியாது, அதை உரிமை பாராட்டவும் முடியாது. புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு நாம் பார்க்கும்பொழுது, புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு இந்த குறிப்பாக அந்த நிருபங்கள், ரோமர் முதல் புலமோன் வரை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்கள், அதன் பின்பு பார்த்தீங்கன்னாக்கா பேதுரு நிருபங்கள் இருக்குது, அப்புறம் யாக்கோபு நிருபங்கள் இருக்குது, யூதா எழுதின பொதுவான நிருபம் இருக்குது. இதெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை அறிகிற அறிவு ரொம்ப ரொம்ப அவசியம். பாருங்க, அதெல்லாம் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை அறிகிற அறிவு எப்படி வருதுன்னா ஆவியானவர் தான் நமக்கு அதை கொடுக்குறார். சரி, கடந்த வாரத்தில் 34ஆம் சங்கீதத்தில் 4 விதமான விடுதலை குறித்து நாம் பேசணும். அதில் 2 பேசி முடிச்சிட்டோம். என்ன பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் வசனத்தில் எல்லா விதமான பயத்திலிருந்து விடுதலை, 6ஆம் வசனத்தில் எல்லா விதமான இடுக்கண்களிலிருந்து விடுதலை குறித்து நாம் பேசி முடித்து விட்டோம். ஆக இந்த வாரத்திலே 17ஆம் வசனத்தையும் 19ஆம் வசனத்தையும் நாம் தியானிக்க போகிறோம். 34ஆம் சங்கீதத்தில் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அதாவது எல்லா விதமான உபத்திரவங்களிலிருந்து விடுதலை என்பதை 17ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எல்லா விதமான உபத்திரவங்களிலிருந்து விடுதலை. எனக்கு அன்பானவர்களே, எல்லா விதமான உபத்திரவம் என்பது பார்த்தா 19ஆம் வசனத்தில் எல்லா விதமான துன்பங்களிலிருந்து விடுதலை. ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது. எதனா உபத்திரவம் துன்பம் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரு ஈக்குவலாக தான் தெரியுதுன்ற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் உபத்திரவம் என்பது வேறு, துன்பம் என்பது வேறு என்பதை இதனால் உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வர முயற்சிக்கிறேன். அதாவது 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். இங்க உபத்திரவம் வருது. 19ஆம் வசனத்துல நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாக இருக்கும்,
கர்த்தர் எல்லாவற்றும் நின்று அவனை விடுவிப்பார். ரெண்டுமே நீதிமானை பற்றி இங்கே பேசுகிறோம். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாக நாம் இருக்கிறோம். அதாவது நீதிமான் பார்த்தீங்கன்னாக்கா, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். அதாவது கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு எல்லா உபத்திரம் நீங்களாக்கி விடுறான்னு சொன்னால், உபத்திரம் இதுக்கு தான் பேசணும்னா அந்த 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் ஒரு உதாரணத்தை சொல்லி நான் உங்களுக்கு விளக்க பிரயாசப்படுகிறேன். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 8. அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபை உங்களுக்கு அறிவிக்கிறோம். மக்கதோனியா நாட்டு சபையை பற்றி ஒரு காரியத்தை சொல்லி விளக்குறார் பவுல். என்ன கிருபை அறிவிச்சார்னா, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். இங்க பாருங்க, இங்க உபத்திரவம்ன்ற வார்த்தை எப்படி வருதுன்னா, தரித்திரத்தோடு சம்பந்தப்படுத்தி வருது. அதாவது ஒரு சபையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய தரித்திரத்தெல்லாம் சுமந்து தீர்த்திருந்தும் கூட, இதே அதிகாரத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 2:8ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வாசம்னா, நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வரங்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. இயேசு சிலுவையில் இந்த தரித்திர சாபத்தெல்லாம் சுமந்து தீர்த்திருந்தும் கூட ஒரு சபை, மக்கதோனியா நாட்டு சபை மிகுந்த தரித்திரத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதை உபத்திரம் என்கிற வார்த்தையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். உபத்திரம், அதாவது நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் என்று வாசித்தோமே. 34ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில் உபத்திரவங்களிலிருந்து விடுதலை. இந்த உபத்திரவத்தை அவர் எதோட கூட சம்பந்தப்பட்டார் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தரித்திரத்தை பற்றி பேசும்போது உபத்திரம் என்கிற வார்த்தையை அவர் இங்கே குறிப்பிடுகிறார். அப்போ என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, இந்த தரித்திரத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டார். இவர் இங்கே சொல்றாரு, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அதாவது தரித்திரத்தை இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்தார். ஆனால் இவங்க வாழ்க்கையில் அந்த தரித்திரம் இன்னும் தீராமல் இருக்குது. மக்கதோனியா சபையாருடைய வாழ்க்கையில் இந்த ஐஸ்வர்யம் வராமல் இருக்குது, தரித்திரம் இன்னும் ஒழிஞ்சு போகாமல் இருக்குது. வாழ்க்கையிலே பலவிதமான கொடிய தரித்திரத்தில் அவர் கஷ்டப்படுகிறார்கள். கொடிய தரித்திரம் என்றால் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்கிற ஒரு நிலையில வாழ்ந்து கர்த்தருக்கு உதாரணத்துமாய் கொடுக்கக்கூடிய ஜனங்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த உபத்திரம் என்கிற வார்த்தையை பற்றி பவுல் பேசும்போது அவர் சொல்ல வருவது, உபத்திரம் என்று சொன்னால் எந்த காரியத்தெல்லாம் இயேசு நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கிவிட்டாரோ, அல்லது எந்த சாபமெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கப்பட்டதோ, அது நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் இருந்து கொண்டே இருப்பது. அதுக்கு தான் உபத்திரம். அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டாரு. எல்லா வியாதிகளையும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து தீர்த்திருந்தும் கூட இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் பலவிதமான வியாதியிலே அவதிப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதை உபத்திரம் என்று வேதவசனம் குறிப்பிடுகிறது. அதே போல தரித்திரத்தை, சாபத்தை, தரித்திர சாபத்தை, ஏழ்மையை, வறுமையை, தரித்திரத்தை கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்து விட்டார். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யங்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே என்று வேதவசனம் சொல்லுது. அதாவது தரித்திரத்தை இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டாரு. ஆனாலும் எப்படி மக்கதோனியா நாட்டு சபை மக்களுக்கு அந்த தரித்திரம் இருந்ததோ, அதே போல இன்றைக்கு இயேசு தரித்திரத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்திருந்தும் கூட, தரித்திர சாபத்தை இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்திருந்தும் கூட, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த தரித்திரம் இருக்கிறதே, இதை உபத்திரம் என்று வேதவசனம் குறிப்பிடுகிறது. ஆக எல்லா விதமான உபத்திரவங்களிலிருந்து விடுதலை என்று பார்க்கும்போது, இயேசு நம்முடைய துக்கங்கள் எல்லாம் சுமந்து கொண்டார், ஆனால் வாழ்க்கையில் துக்கத்தோடு இருப்பது. இயேசு நம்முடைய நோய்கள்லாம் சுமந்து கொண்டார், ஆனால் வாழ்க்கையில் நோய்கள் இருப்பது. இயேசு நம்முடைய சாபத்தை, தரித்திர சாபத்தை சுமந்து தீர்த்து விட்டார், ஆனால் வாழ்க்கையில் தரித்திர சாபம் இருப்பது. எல்லா விதமான கவலைகளையும் அவமானங்களையும் இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார், ஆனால் வாழ்க்கையில் அவமானப்பட்ட நிலையிலே வாழ்வது. எல்லா விதமான நிந்தைகளையும் இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார், ஆனால் நிந்தைகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பது. அப்போ எல்லா நிந்தையோடு வாழுறது, எல்லா துக்கத்தோடு வாழுறது, எல்லா அவமானத்தோடு வாழுறது, எல்லா சாபத்தோடு வாழுறது, எல்லா தரித்திரத்தோடு வாழுறது, எல்லா வியாதியோடு வாழுறது, எல்லா பற்றாக்குறையோடு வாழுறது, எல்லா இல்லாமையோடு வாழுறது. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சுமந்து
தீர்த்திருந்தும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே அவை இருக்குமானால், அவைகளோடு கூட நாம் போராடி கொண்டு இருப்போமானால் அதற்கு பெயர் தான் உபத்திரவம் என்று சொல்லி மக்கள் நாட்டு சபையில் குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேசும்போது அதை குறிப்பிட்டு அவர் பேசினார். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்காக இந்த வாசத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். எப்போ நீங்களாகிறான்னாக்கா, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச்சேன். அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அதாவது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருது, இது என் வாழ்க்கையில் இந்த சாபம் இருக்கக்கூடாது, இந்த சாபத்தை இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டாரு, இன்னைக்கு நான் இதை குறித்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசும்போது சூழ்நிலைகள் மாறும், என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த தரித்திரம் மாறும், என் சரீரத்தில் இருக்கிற இந்த வியாதி மாறும், என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனை மாறும், எனக்கு ஒரு விடுதலை உண்டாகும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தை பேசும்போது, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு கர்த்தருடைய வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறது. பிரச்சனை சொல்லிட்டு இருக்கிறது ஜெபம் அல்ல. பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கிற தேவனுடைய வார்த்தை சொல்வது தான் ஜெபம். ஜெபம் சொல்லிட்டு இருக்கிற பிரச்சனைலாம் சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கிறது பேர் ஜெபம் இல்லை. அது விசுவாசமுள்ள ஜெபமா இருக்க முடியாது. விசுவாசமுள்ள ஜெபம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை கேட்பதனால் தான் விசுவாசம் வர முடியும். தேவனுடைய வார்த்தை கேட்காமல் விசுவாசம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது எனக்கு அன்பானவர்களே. ஆக வெறும் ஜெபம் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்காது, வெறும் ஜெபம் வாழ்க்கையில் விடுதலை உண்டாக்காது. எங்கெல்லாம் ஜெபம் வருதோ அங்கெல்லாம் விசுவாசம் வார்த்தை கூடவே சேர்ந்து வருது. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் அவைகளை கேட்பீர்களோ அவை எல்லாவற்றையும் பெறுவீர்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லி பாருங்க. அதே போல விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும், வெறும் ஜெபம் பிணியாளை ரட்சிக்காது. அப்ப அந்த விசுவாசம் உள்ளவர்களாக கேட்கிறது, விசுவாசம் உள்ள ஜெபம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய வார்த்தை கேட்டு அதை பேஸ் பண்ணி பண்ற ஜெபம். எதனா அழுதுட்டு இருக்கிறேன், மன்றாடிட்டு இருக்கிறேன், கண்ணீர் இருக்கிறேன், கதறிட்டு இருக்கிறேன், கூப்பாடு போட்டுருக்கேன்றால அப்படி போட்டு வாழ்நாள் போது தான் கூப்பாடு போட்டு தான் இருக்கணும். அது வெறும் ஜெபமாக, உணர்ச்சி வசப்பட்டு ஜெபிக்கிற ஜெபமாக, சூழ்நிலைகளோடு ஒன்றரை கலந்து ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கிறது. சூழ்நிலைகளோடு ஒன்றரை கலந்து ஜெபிக்கிற ஜெபமாக இருப்பதை தேவன் விரும்பவில்லை. தேவனுடைய வார்த்தையோடு ஒன்றரை கலந்து ஜெபிக்கிற ஜெபமாக இருப்பது தான் தேவன் விரும்புகிறார். தேவனுடைய வார்த்தை அறிந்து கொள்ளும் போது அந்த வார்த்தை குறித்த வெளிப்பாடு நமக்கு வருகிறது. அந்த வெளிப்பாடு ஜெபமாகும் போது, தேவனை நோக்கி கூப்பிடும் போது, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். அன்பானவர்களே, இந்த நாளிலே எல்லா விதமான உபத்திரவங்கள், தரித்திரம் மட்டும் உபத்திரவம் இல்லை, எதெல்லாம் சிறிய சுமந்து தீர்த்தாரோ, அவர் தீர்த்த நம்முடைய வாழ்க்கையில அந்த பிரச்சனை இருக்குதோ அது எல்லாமே உபத்திரவம் தான். அந்த உபத்திரவங்களுக்கெல்லாம் தீர்வாக இருக்கிற வேதவசத்தை நாம் எடுத்து நாம் ஜெபிக்கும்போது, நாம் பேசும்போது, அது எவ்வளோ பெரிய மழையாக இருந்தாலும் சரி, அது போய் நகர்ந்து விடும் தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கு. யாருக்கு அது நடக்கும்? யாருக்கு வேண்டுமானாலும் நடக்குங்க. இவருக்கு தான் நடக்குமா, எனக்கு நடக்காதா அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் அது நடக்கும். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, எவனாகிலாம் யார் வேண்டுமானாலும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்குதா, ஏசு அந்த பிரச்சனையை தீர்த்தும் அந்த பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் இருக்குதா, ஒரு மலை மாதிரி நிற்குதா, அது நகராமல் இருக்குதா, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுங்க. அன்பானவர்களே, இன்றைக்கு உங்கள் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிற எல்லாமே ஒரு மலை தான். அதை இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டார். இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனால் நீங்கள் உபத்திரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அந்த வெற்றி இன்றைக்கு நம்முடையதாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, துன்பமோ, நாசமோசமோ, நிர்வாணமோ, பட்டயமோ, இது எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. எல்லாத்தையும் ஜெயிக்கிற நிலையில இன்றைக்கு நீங்கள் நான் இருக்கிறோம். உபத்திரவத்தோடு நம்ம சேர்ந்து போராடிட்டு இருக்கிற நிலையில இல்லை. உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, நாசமோசமோ, பசியோ, நிர்வாணமோ, எதுவானாலும் சரி, அவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே. முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும், உபத்திரவத்தை ஜெயிக்கிறாளா நாம் இருக்கிறோம். உபத்திரவம் நம்ம ஜெயிக்க போகிறதில்லை, உபத்திரவத்தை நாம ஜெயிக்க போகிறோம். முற்றும் ஜெயிக்கக்கூடியவர்களாக கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். ஆண்டு உலகத்தில் உபத்திரம் இருக்கும், உலகத்தில் அது இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் அது இருக்குன்னு அவர் சொல்லலை. உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் திறன் கொள்ளுங்கள், தேவனுடைய வார்த்தையில நீங்கள் திறன் கொள்ளுங்கள், பலன் கொண்டு திடமனதாக இருங்கள். தேவனுடைய வார்த்தையில எங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவன் எழுந்தோன்னா அவங்களால அந்த வார்த்தை சொல்லப்படுது. யோசுவாவுக்கு சொன்னார் கர்த்தர், நீ பலன் கொண்டு திடமனதாக இரு. பலன் கொண்டு, தேவனுடைய வார்த்தையில பலன் கொண்டு திடமனதாக அப்படி ஸ்ட்ராங்கா இரு. சூழ்நிலையை பார்த்து அசைஞ்சிடாத, தேவனுடைய வார்த்தையில போய் ஸ்ட்ராங்கா இரு. தேவனுடைய வார்த்தையை பேசு, தேவனுடைய வார்த்தையை ஜெபி,
தேவனுடைய வார்த்தையை பாடு. அப்படி பாடும்போது நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுங்க அன்பானவர்கள். அடுத்ததாக எல்லா விதமான துன்பங்கள் இருக்குது. உபத்திரவம்னா எதெல்லாம் இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்தாரோ நம்முடைய வாழ்க்கையில் இது தீராமல் இருக்கிற பேர் தான் உபத்திரவம். அதை நம்ம ஜெயிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். வேத வசனத்தில் வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு வேத வசனத்தை சொல்லி ஜெபிக்கிற ஜெபம் தான் வெற்றியை தரும். வெறும் உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் வடித்து ஜெபிக்கிற ஜெபம்லாம் பெரும்பாலும் வெற்றி தர்றது இல்லை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய பாட்டான ஜெபங்கள்லாம் பண்ணாங்க, அன்னால் பண்ணாங்க. ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறிக்கலை, இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தலை, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழலை, இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணல. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணியிருக்கிறாரு. ஜெயிக்கிறவங்க நமக்குள்ளே இருக்கிறாரு. உள்ளே ஜெயிக்கிறவரை வச்சுக்கிட்டு நம்ம தோல்வியை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, ஜெயிக்கிறவர் உள்ளே இருக்கிறார். இப்போ தேவை என்ன தெரியுங்களா? கண்ணீரோ கூப்பாடோ இல்லை, கர்த்தரை அறிகிற அறிவு தான் தேவை. கர்த்தரை அறிவு ரொம்ப முக்கியம். அந்நாட்டில் தேவாலயத்தை போய் ஜெபம் பண்ணால் எல்லாம் பிரச்சனையும் தீர்ந்துடும். ஆனால் ஜெபம் பண்ணாங்க. அதே போல் யோசபாத் ஜெபம் பண்ண போனார். நிறைய பேர் பார்த்தா தேவாலயத்தினா சாலமோன் அப்படி தான் சொல்லி பிரதிஷ்டை பண்ணார். இந்த ஆளுக்கு வந்து ஜெபம் பண்ணால் அது எப்படிப்பட்ட கொலை நோயாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பஞ்சமாக இருந்தாலும், எப்படி பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர்ந்து சொன்னீங்களப்பா அப்படின்னு சொல்லி பிரதிஷ்டை பண்ணார். அந்த பிரதிஷ்டை சொல்லி நிறைய பேர் ஜெபம் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கு நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். உங்களுக்குள்ளே எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்து வாசம் பண்ணுகிறார். ஆலயமே உள்ளே இருக்குது, ஆவியானவர் உள்ளே இருக்கிறாரு, ஆண்டவர் உள்ளே இருக்கிறாரு. அவர் உள்ளே இருக்கும்போது நமக்கு தேவையானது ஒன்று என்ன தெரியுங்களா? அவரை அறிகிற அறிவு. அவரை அறிகிற அறிவு வந்த பிறகு, சத்தியத்தை குறித்த வெளிச்சம் வந்த பிறகு என்ன பண்ணோம்னாக்கா சும்மா இருந்துட்டு கூடாது. சத்தியத்தை குறித்த வெளிச்சம் வந்த உடனே அவரை தேவன் என்று நாம் மகிமைப்படுத்தும். ரோமர் நிருபத்தில் அப்போஸ்தலர் சொல்றார், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். இன்றைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைங்கயா ஒரு யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறாங்க. ஏன் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏன் அவங்க வாழ்க்கையில் எந்த நன்மையில இல்லாமல் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா, தேவனை அறிகிற அறிவு வந்த உடனே தேவனை துதிக்கிறது இல்லை. ஆபிரகாமுக்கு தேவனை அறிகிற அறிவு வந்த உடனே அவன் தேவனை துதிக்க ஆரம்பிச்சான். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி தேவனை துதித்து அவன் அப்ப முழு நிச்சயமாக நம்பி தேவனை துதித்து விசுவாசத்தில் வல்லவனானான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, தேவனை அறிகிற அறிவு நமக்கு ஃபர்ஸ்ட் கத்தர் கொடுக்குறார், ஆவியானவர் கொடுக்குற சத்திய ஆவியானவர் நமக்கு அதை தருகிறார். அந்த அறிவு வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? கத்தரை கூப்பிட ஆரம்பிக்கிறோம். நீதிமன்றங்கள் கூப்பிடும்போது கத்தர் கேட்குறாரு, நாம கூப்பிட்டா கத்தர் கேட்குறாரு. தேவனுடைய வார்த்தையை பேஸ் பண்ணி கூப்பிட்டீங்கன்னா கத்தர் கேட்குறாரு. பரலோகமே அதை ஆமென் என்று சொல்லி அங்கீகரிக்கிறது, தேவத்தூர்லாம் அதை ஆமென் என்று சொல்லி அங்கீகரிக்கிறாங்க. ஏன்னா நமக்கு வேலை செய்யறதா கத்தர் என்ன பண்ணிக்கிறாங்க? தேவத்தூர்லாம் கொடுத்துருவாங்க மாணவர்களே. அவன் நமக்கு பண்ணியுடைய ஆவையெல்லாம் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு அது புரியுறதே இல்லை. பாருங்க, தேவத்தூர் வேலை வாங்குறதே இல்லை. நிறைய பேர் பரலோகத்தில் அவங்க கம்பெனி பண்ணுவாங்க போகுது. இவங்களுக்கு போய் என்ன பண்ணிவிட ஆவையில கொடுங்க, நான் யூஸ் பண்ணிக்கவே இல்லை. இவங்க எப்போ தேவத்தூர் யூஸ் பண்ண முடியும்? எப்போ தேவதூதன் நம்ம சொல்றதை கேட்பான் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்தரியுங்கள் என்று வேதவசனம் சொல்லுது. அப்போ தேவதூதன் செய்வாங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிற பலத்த சௌரியவான்கள். அவங்க சாதாரண நாட்கள் இல்லை. அசீரியருடைய பாலத்தை இறங்கி ஒரே ஒரு தேவதூதன் 1,80,000 பேர் வெட்டி வீழ்த்தினான். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆட்களை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்காருப்பாங்க. ஒரு தேவதூதன் அசீரியருடைய பாலத்தை இறங்கி இஸ்ரவேலுக்கு அவங்க யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு தேவதூதன் இறங்கி என்ன பண்ணாராம், அசீரியருடைய பாலத்தில் இறங்கி ஒரே ஒரு தூதன் 1,80,000 பேரை வெட்டி வீழ்த்தினான். அப்போ இவ்வளோ பேரை வெட்டி வீழ்த்தக்கூடிய அளவுக்கு தேவதூதனை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்காரு. ரொம்ப பலசாலிகளாக இருக்கிறாங்க. அப்போ எப்படி நம்ம அவங்க யூஸ் பண்ணிக்கணும்? உடனே எப்படி யூஸ் பண்ணால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு சொல்லிட்டு பரிவார கொடுத்துருக்கிறீங்க, வார்த்தை சொல்லி ஜெபிச்சிருக்கிறேன். இப்போ தேவதூதர் யார் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அது மாதிரி செய்கிறவர்கள். தேவதூதர்களே, நீங்கள் எனக்கு பணியாளர்களாக இருக்கிறீர்கள். அந்த கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜெபித்திருக்கிறேன். நான் ஜெபித்த இந்த ஜெபம் முடியும்படியான வேலை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நீங்கள் போய் அந்த காரியத்தை எனக்காக செய்து முடியுங்கள் என்று நான் உங்களுக்கு கட்டளை கொடுத்தாங்க போது அவங்க அதை செய்கிறாங்க. நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் செய்கிறாங்க. தேவதூதெல்லாம் கர்த்தர் சர்வெண்டாக கொடுத்துருக்கிறாரு. நம்ம போகும்போதெல்லாம் அவங்க எஸ்கார்ட் மாதிரி கூட வந்துட்டு இருக்கிறாங்க. வழிகள்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். என்ன உபத்திரத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, நாங்கள் தேவத்துக்கு கூட இருக்கிறாங்க. தேவன் அங்கே கூட இருக்கிறாரு. வார்த்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டு வார்த்தையை சொல்லி ஜெபித்து வார்த்தையை சொல்லி பேசும்போது உண்மையாக இந்த அற்புதம் நடக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அடுத்தபடியாக இப்போ துன்பத்தை பற்றி பேசுவோம். 19ஆம் வசனம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். பாருங்க, எல்லாவற்றிலும் நின்று அப்படியே கூட நிற்கிறான். எப்போ? துன்பங்கள் மத்தியில். இப்போ உபத்திரவத்துக்கும் துன்பத்துக்கும் வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும். உபத்திரவம்னா சிலுவையில் இயேசு அதெல்லாம் சுமந்து தீர்த்தாரோ அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால், அதோட நம்ம போராடிட்டு இருந்தா, அது தீராமல் இருந்தால் அதுக்கு பேர் உபத்திரவம். ஆனால் துன்பன்றது அது இல்லை. துன்பன்றது தேவனுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றும் போது,
தேவனுக்காக நாம் அனுபவிக்கிற பிரச்சனைகளுக்கு தான் துன்பம். உபத்திரவம் சொன்னால் தேவனுக்காக அனுபவிக்கிறது இல்லை, தேவன் நமக்காக செஞ்சு முடிச்சதை நான் அது வேணாம்னு சொல்லி தீர்த்ததை அது தீராமல் இருக்குது, அதோட போராடுறது பேர் உபத்திரவம். ஆனால் துன்பம்ன்றது அது கிடையாது. துன்பம்னு சொன்னால் தேவனுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் அல்லது ஊழியத்தை செய்கிறோம், தேவனுடைய சித்தத்தை செய்கிறோம், அதுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறோம், நம்முடைய குடும்பத்தாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறோம், நம்மளுடைய உற்றார் உறவுகளுக்கு இணைச்ச நம்பர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க போகிறோம், நண்பர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க போகிறோம். ஒருவேளை அங்கே அவமானப்படலாம், ஒருவேளை அங்கே கொல்லப்படலாம், ஒருவேளை அங்கே அடிக்கப்படலாம், ஒருவேளை அங்கே எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாருமா, அந்த உபத்திரங்கள்லாம் நம்மோடு கூட நின்று நம்மை பாதுகாத்து தேவனை உயர்த்துகிறவராக இருக்கிறார். இதுக்கான உதாரணம் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இங்கே பார்த்தீங்கன்னா வாசியை கேளுங்க. அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்தில் எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே எருசலேமில் தானே அந்த ஆதி திருச்சபையிலே மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. எல்லா விதமான துன்பங்கள் இருக்குதுன்னு பார்த்தோன்னே மிகுந்த துன்பம் உண்டாயிற்றுன்னு வசனம் வருது. அப்போ துன்பம் இங்கே எதை மேற்கோள் காட்டி சொல்லப்படுது வேதவசனம் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேய சமாரியா தேசங்கள் சிதறப்பட்டு போனார்கள். தேவபக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவான் எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போட்டு வைத்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சிதறி போனவர்கள் எங்கு திருந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அம்மா இங்கே துன்பன்ற வார்த்தை ஒரு சபையில் தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக, சுவிசேஷத்துக்கு எதிராக, தேவனுடைய நோக்கத்துக்கு எதிராக ஒரு பிரச்சனை வருது. ஜனங்களாம் சிதறடிக்கப்பட்டு போகிறாங்க, அவங்க அடிக்கப்படுறாங்க, அவங்க அவமானப்படுறாங்க, அவங்க அங்கே காவல் நிலையத்தில் நீதிமன்றத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எருசலேமில் மிகுந்த துன்பம். இதுக்கு முன்னாடி ஸ்தேவான் ரத்த சாட்சியாக மரிச்சிருக்கிறான். முன்னாடி அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு துன்பம். தேவனுக்காக ரத்த சாட்சியாய் மரிப்பது, ஸ்தேவான் ரத்த சாட்சியாக மரிச்சிட்டான் பார்த்தீங்களா, அது முடிஞ்சு தான் 8ஆம் வசனம் ஆரம்பிக்குது. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் அதிகாரம் ஆரம்பிக்குது. அப்போ 8ஆம் அதிகாரம் ஆரம்பிக்குது. 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் ரத்த சாட்சியாக மரிக்கிறாரு. 8ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்றாரு. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்தில் எருசலேம் சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிட்டுனா, துன்பம்னா சபையாக போய் யாரெல்லாம் கர்த்தரை துதிக்கிறாங்களோ அவங்கள அடித்து இழுத்து ஜெயிலில் போட்டு அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறது, அவங்கள அடித்து நாசமாக்குறது, இப்படி அவங்க வாழ்க்கையில் பலவிதமான தொல்லைகளை கொடுக்குறது. அப்போ துன்பம் என்று சொல்லும்போது இயேசுவுக்காக நாம் படுகிற அவமானம், இயேசுவுக்காக நமக்கு வருகிற வெட்கம், இயேசுக்காக நமக்கு வருகிற நிந்தை, அதாவது நமக்காக வருகிற நிந்தை இல்லை, தேவனுடைய சித்தத்தை செய்யும்போது, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும் போது, சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது, அல்லது இயேசு கிறிஸ்து ஒருத்தருடைய சொந்த ரட்சகராக தேவனாக ஏற்றுக்கொள்ளும் போது அது நிமித்தம் அவருடைய குடும்பத்தில் அவர் புறக்கணிக்கப்படலாம். அது நிமித்தம் அவருடைய குடும்பத்தில் அவர் கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்காமல் போகலாம். அது நிமித்தம் அவருடைய குடும்பத்தை, அவருடைய சொந்த பந்தத்தில் அவருக்கு அவமானங்கள் வரலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா துன்பம் தேவனை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாகவோ அல்லது தேவனுடைய சித்தத்தை செய்வதன் நிமித்தமாகவோ நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா விதமான பிரச்சனைகளை இந்த வேதவசனம் துன்பம் என்று அழைக்கிறது. அன்பானவர்களே, எல்லா விதமான துன்பங்களிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஆக 34ஆம் சங்கீதத்தில் 4 விதமான காரியத்தை குறித்து நாம் பேசியிருக்கிறோம். 4ஆம் வசனத்தில் எல்லா விதமான பயத்திலிருந்து விடுதலை, அதை போன வாரம் பேசி முடித்தோம். 6ஆம் வசனத்தில் எல்லா விதமான இடுக்கங்களிலிருந்து விடுதலை. இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னாக்கா 17ஆம் வசனம் 19ஆம் வசனம் பேசிட்டு இருக்கிறோம். 17ஆம் வசனத்தில் எல்லா விதமான உபத்திரவங்களிலிருந்து விடுதலை, 19ஆம் வசனத்தில் எல்லா விதமான துன்பங்களிலிருந்து விடுதலை. அன்பானவர்களே, நம்முடைய தேவன் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார், விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். வாழ்க்கையில் பயம் வருதுன்னு சொன்னால் விசுவாச குறைவினால் தான் பயம் வரும். விசுவாசம் இருக்கிற இடத்துல அங்கே பயம் இருக்காது. அங்கே கர்த்தருடைய வார்த்தை யோசனை நீங்கள் தேர்ந்தீங்கன்னாக்கா, கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் பதிலை தேர்ந்தீங்கன்னாக்கா, கர்த்தருடைய வார்த்தை வழிநடத்தில் தேர்ந்தீங்கன்னாக்கா எல்லா விதமான பயத்திலிருந்து, அது உள்ளத்தில் இருக்கிற பயமாக இருக்கலாம், குடும்பத்தை குறித்த பயமாக இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த பயமாக இருக்கலாம், தேவையை குறித்த பயமாக இருக்கலாம், உங்களுக்கு எதிராக இருக்கிற மனிதர்களை குறித்த ஒரு பயமாக இருக்கலாம், உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சவால்களை குறித்த ஒரு பயமாக இருக்கலாம். எல்லா விதமான பயங்களிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அடுத்தபடியாக எல்லா விதமான இடுக்கண்களிலிருந்து விடுதலை சொல்லி 6ஆம் வசனத்தை வாசித்தோம். இடுக்கன்னு சொன்னால் நம்முடைய வாயின் வார்த்தை நாம் போய் சிக்கிக்கிறது. தன் வாயை நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி காத்துக்கொள்கிறான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லி பாருங்க. அப்போ வாயை நாவையும் நம்ம காக்கணும் பாருங்க. நீதிமொழி 21 அதிகாரம் 23 வாசிக்கும்போது அப்படிதான் சொல்லப்படுறது. தன்னுடைய வாயை நாவையும் காக்கிறவன் தன்னுடைய ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி காத்துக்கொள்கிறான். எப்படி தாவீது ராஜா தன்னுடைய வாயின் வார்த்தையை தவறாக பயன்படுத்தி
இஸ்ரேல் ஜனங்கள் வந்து தொகையிடும்படி செஞ்சு அதுக்கப்புறம் அங்கே வாதம் வந்து அதுக்கப்புறம் கொடி இடுக்கையில் அகப்பட்டேன்னு அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் மனம் திரும்புகிறார். அதுக்கப்புறம் இன்றைக்கு மரணமும் ஜீவனும் நம்முடைய வாயின் வார்த்தையில் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. வேறு வசனத்தை பேசுறது வேலை நம்ம சூழ்நிலைகள் ஒருவேளை பேசிகிட்டு இருக்கலாம், பிரச்சனைகள் ஒருவேளை பேசிகிட்டு இருக்கலாம், அவிஸ்வாசத்தை ஒருவேளை பேசிகிட்டு இருக்கலாம், அதனால் போய் பல சிக்கலில் போய் சிக்கியிருக்கலாம். ஆனால் அது வந்து எப்படி உங்களுக்கு விடுதலை உண்டாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை இடுக்கணுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். எந்த விதமான இடுக்கணில் போய் நீங்கள் சிக்கியிருந்தாலும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்த நீங்கள் கர்த்தரை கூப்பிடும்போது, கர்த்தரை நோக்கி செபிக்கும்போது, சரியான ஒரு இது மாதிரி தவறாக கன்ஃபஸ் பண்ணிட்டீங்க, நெகட்டிவ் கன்ஃபஸ் பண்ணிட்டீங்க, பிற்போக்கான அறிக்கை நீங்கள் பண்ணிட்டீங்க, பிற்போக்கான வார்த்தையை நீங்கள் பேசிட்டீங்க, இப்போ அதனால் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்திருக்கு, உங்கள் நாவலாக நீங்கள் போய் சிக்கிக்கிட்டீங்க, இப்போ அதெல்லாம் நீங்கள் பைன் பண்ணிவிட்டு நான் பேசின எல்லா சாபமான வார்த்தைகளை என் வாழ்க்கையில் வராதபடியாக நான் பைன் பண்ணுகிறேன், என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று சொல்லி அப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக பிளஸிங் வரும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். எல்லா விதமான உபத்திரவங்களிலிருந்து கர்த்தர் நம்ம விடுவிக்கிறவராக இருக்கிறார். அதன் பிறகு எல்லா விதமான துன்பங்களிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் விடுதலை தருகிற தேவன். ஆகவே இந்த விடுதலை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய சைட்லேருந்து ஒரு காரியம் பண்ணணும். ஏன்னா சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு முக்கியம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதவசனம் சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, ஆவியானவர் இருக்கிறார். இன்றைக்கும் அந்நிய பாஷைகள் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆவியானவர் இருந்தும் கூட குமாரன் ஏற்கனவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே எல்லா விதமான உபத்திரமும் விடுதலை ஆக்கியிருந்தும் கூட இன்றைக்கு வாழ்க்கையிலே ஒரு செழிப்பு இல்லாமல், சமாதானம் இல்லாமல், ஒரு நல்வாழ்வு இல்லாமல், ஒரு சுகம் ஆரோக்கியம் இல்லாமல், ஒரு விடுதலை இல்லாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் சத்தியத்தை அறியாமல் தான் அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்க முடியும். என கண்பானவர்களே, இன்றைக்கு நான் நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை ஆளுகை செய்வதாக, இந்த வார்த்தை அறிகிற அறிவினால் நிரப்பும் கர்த்தாவே, பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாயிருக்கட்டும் அப்பா. நம்ம அறிகிற அறிவினால் நான் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தருக்கு கூப்பிடும்போது உண்மையாகவும் கண்கள் திறக்கப்படும் என கண்பானவர்களே. தேவன் மனக்கண்களை திறக்கும் போது தேவனுடைய வார்த்தை குறித்த ரகசியங்களை, தேவனுடைய வார்த்தை குறித்த மகத்துவங்களை நாம் அறியும்படியாக அவர் செய்கிறார். அல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட இந்த காணொலி மூலமாகவும் இந்த இடத்துல வந்தும் கர்த்தர் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக சமூகத்தை நான் வருகிறேன். ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. இன்றைய கர்த்தாவே அப்பா, ஒரு பயத்தில் இருந்தாலும், ஒரு இடுக்கணில் போய் சிக்கி கொண்டிருந்தாலும், ஒரு உபத்திரங்கள் மத்தியில் போராடி கொண்டிருந்தாலும், ஒரு நம்முடைய சித்தத்தை செய்கிற விஷயத்திலே பலவிதமான துன்பங்களோடு கூட கடந்து போயிருந்தாலும் இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாக முடிய ஜெபிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் விடுவிக்கிறவராக இருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே தம்முடைய ஓங்கிய உயர்த்தினாலும் வல்லமையினாலும் விடுதலை செய்த தேவன் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை எல்லா விதமான பயத்திலிருந்து, எல்லா விதமான இடுக்கண்களிலிருந்து, எல்லா விதமான உபத்திரவங்களிலிருந்து, எல்லா விதமான துன்பங்களிலிருந்து அவருக்கு விடுதலை உண்டாகட்டும் அப்பா. விடுதலை, சமாதானம், நல்வாழ்வு உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இதெல்லாம் இதனுடைய கிருபை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு, பரிசுத்த ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் எப்போதும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.